Dear students, I am Ravathi. 10th standard exercise 3.1 first sumla second Roman letter. அதாவது solve the following system of linear equation in 3 variables. இப்போ கொடுத்துருக்கிற வேரியபிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1/x minus 2/y plus 4 equal to 0, 1/y minus 1/z plus 1 equal to 0, then 2/z plus 3/x equal to 14. அப்போது வேரியபிள்ஸ் எல்லாமே டினாமினேட்டரில் இருக்குது. பட் நம்மளுக்கு வந்து நியூமரேட்டரில் இருந்தால் மட்டும்தான், அதாவது ஹோல் நம்பர் மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், டைரெக்டாக எடுத்து சால்வ் பண்ண முடியும். இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே டினாமினேட்டரில் இருக்கிறதுனால நம்ம ஒரு லெட்டரை வந்து அஷ்யூம் பண்ணிவிட்டு இந்த ஃப்ராக்ஷனில் இருக்கிற வேரியபிளை வந்து நார்மல் வேரியபிளாக மாற்றிட்டு தென் சால்வ் பண்ணி கொண்டு வந்த சொல்யூஷனை எகெயின் எக்ஸுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போது லெட் கொடுத்துருக்கிறதுல டினாமினேட்டரில் தான் வேரியபிள்ஸ் இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அப்படி எல்லா வேல்யூஸும் டினாமினேட்டரில் இருக்கும்போது லெட் 1/x ஈக்குவல் டு ஏ அப்படின்னும் 1/y ஈக்குவல் டு பி தென் 1/z ஈக்குவல் டு சி அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ எப்படி எழுதுகிறோம், இங்கே 1/xக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், ஏ தென் மைனஸ் 2 இருக்குது, பக்கத்தில் ஒரு 1/y இருக்குதுன்னு அர்த்தம் இதோட மீனிங். அப்போ 2 இன்ட்டு பி. இங்கே இசட்டே கிடையாது, அப்போ இசட் இல்லாத டேர்ம் அப்படின்னா 0 தான் இசட் டேர்ம். அப்போ இந்த +4 அந்த பக்கம் போனால் கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன ஆயிரும், -4. இதுதான் ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு இதில் எக்ஸ் டேர்மே கிடையாது, அப்போ எக்ஸ் டேர்ம் இல்லைன்னா ஏ டேர்ம் கிடையாது. தென் பி டேர்ம் என்ன இருக்குது, +b இருக்குது. அப்போது b மைனஸ் சி ஈக்குவல் டு +1 அந்த பக்கம் போனால் -1, ஈக்குவேஷன் 2. தென் லாஸ்ட் ஒனில் எக்ஸும் ஜெட்டும் இருக்கும், பி இல்லை. அப்போ பியோட டேர்ம் வந்து 0. அப்போது எக்ஸ் டேர்ம் நம்ம என்ன எழுதணும், 3a, பி டேர்ம் இல்லை, ப்ளஸ் 2c ஈக்குவல் டு 14, ஈக்குவேஷன் 3. இப்போ இதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூஸ்லையுமே ஒரு வேரியபிள் மிஸ்ஸிங். அப்போது ஃபஸ்ட்டு இந்த 3 ஈக்குவேஷனையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 + 2 + 3 பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஏ கூட +3, ஏன்னா இது கூட ஏ இல்லை, அப்போது a + 3a 4a. தென் இதில் b இருக்குது, இதில் b இல்லை, சரி இதில் b இருக்குது, இதில் b இல்லை. அப்போ இந்த -2bலேருந்து 1b போச்சு அப்படின்னா -b. தென் இது 2 சிஏ கிடையாது, இந்த 2ல் தான் சி இருக்குது, ரெண்டுலேயும் டிஃப்ரெண்ட் சிம்பிள் இருக்கிறதுனால நம்ம செப்பரேட் பண்ணோம். அப்போ 2ல் 1 போனால் +c ஈக்குவல் டு இந்த இடத்துல எல்லாத்தையும் ஆட் தான் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ ஃபுல்லாக ஆட் பண்ணும்போது இங்கே வந்து 5 இருக்குது, -5, இங்கே 14, அப்போ 14ல் -5 போனால் 9. அப்போ தான் இது ஈக்குவேஷன் 4. அது கிளியர்? இப்போ a4a - b + c ஈக்குவல் டு 9 அப்படின்னு புது ஒரு ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை இதில் இருக்கிற ஏதோ ஒரு ஈக்குவேஷனு கூட சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு டேரெக்டாக ஏ ஃபைண்ட் அவுட் ஆகும். செக் பண்ணி பார்க்கும்போது இங்கே +b இருக்குது, இங்கே -b, இங்கே -c இருக்குது, இங்கே +c. அப்போது ஈக்குவேஷன் 4 and 2 வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆயிரும், நம்மளுக்கு டேரெக்டாக ஏ கிடச்சிடும். அப்போ 4a - b + c ஈக்குவல் டு 9, தென் +b - c ஈக்குவல் டு -1. இப்போ ஆட் பண்ணுறோம். அப்போ ஆட் பண்ணாலே இதுவும் கேன்சல் ஆகி டேரெக்டாக 4a ஈக்குவல் டு இதை சப்ராக்ட் பண்ணும்போது 8, தென் a ஈக்குவல் டு 8/4, தென் a ஈக்குவல் டு 2. நவ் இந்த 2வை கொண்டு போய் ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிற 3 ஈக்குவேஷனில் எந்த ஒரு ஈக்குவேஷனில் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரிமைனிங் வேரியபிள் கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயே போட்டோம்னா b ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போது சப்ஸ்டியூட்டிங் a ஈக்குவல் டு 2 இன் ஈக்குவேஷன் 1. அப்போ ஈக்குவேஷன் 1 என்னது, a - 2b ஈக்குவல் டு -4. அப்போ ஏவோட வேல்யூ 2, -2b ஈக்குவல் டு -4, தென் -2b ஈக்குவல் டு -4, இந்த 2 அந்த பக்கம் வந்தாலும் -2, தென் -2b ஈக்குவல் டு -6, மைனஸ் கேன்சல் ஆனால் b ஈக்குவல் டு 6/2, தென் b ஈக்குவல் டு 3. ஓகே, இப்போ பியும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போது ஏவும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, பியும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பியை கொண்டு போய் நம்ம செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா சி கிடச்சிரும். அப்போது சப்ஸ்டியூட்டிங் அகெயின் b ஈக்குவல் டு 3 இன் ஈக்குவேஷன் 2. அப்போ ஈக்குவேஷன் 2ல் இருக்கிறது வந்து b - c ஈக்குவல் டு -1. அப்போ bக்கு 3 போடும்போது -3 ஈக்குவல் டு -1, தென் -3 ஈக்குவல் டு -1 -3,
தென் சி ஈக்குவல் டு 4 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும் சி ஈக்குவல் டு 4. இப்போது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறது ஏபிசி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வந்து நம்மளுக்கு கிவன் வேரியபிளில் XYZக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நவ் A ஈக்குவல் டு 2, B ஈக்குவல் டு 3, C ஈக்குவல் டு 4. அப்போது இந்த சொல்யூஷனை கன்வெர்ட் பண்ணும்போது therefore சொல்யூஷன் ஆர் என்னென்ன வேல்யூஸ் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு 1/x ஈக்குவல் டு A. அப்போது x ஈக்குவல் டு என்னவா மாறிடும் 1/a. அப்போது என்ன வரும் 1/aனா 1/2. அப்போது எக்ஸோட வேல்யூ 1/2. கிளியர்? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 1/y ஈக்குவல் டு பின்னு எடுத்திருந்தோம். அப்போது y ஈக்குவல் டு என்னவா மாறிடும் 1/bயாக மாறிடும். அப்போது 1/3. தென் y ஈக்குவல் டு 1/3. நெக்ஸ்ட்டு 1/z ஈக்குவல் டு சின்னு எடுத்திருந்தோம். அப்போது z ஈக்குவல்ட்டுங்கும்போது இந்த சி இங்கே வந்துடும், z அங்கே போகும்போது 1/c. இப்போ 1/cனா 1/4. தென் z ஈக்குவல் டு 1/4. ஸோ நமக்கு தேவையான x, y, z அப்படிங்கிற 3 வேரியபிள்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. திஸ் இஸ் அ சொல்யூஷன். ஃபைனல் ஆன்சரும் கூட. தேங்க்யூ.